யாழ் ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளர் திருவுளச்சீட்டு முறையினூடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜெகதீஸ்வரன் யுகந்தனும் தவிசாளர் பதவிக்காக போட்டியிட்டனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக 5 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக 5 வாக்குகளும் கிடைத்தன. தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர். இதனையடுத்து திருவுளச்சீட்டு முறையில் ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் செபஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். லுணுகல பிரதேச சபையினை பொதுஜன ஐக்கிய முன்னணி கைப்பற்றியுள்ளது. தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு பதுளை மாவட்ட உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் இடம்பெற்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணியின் நுவான் சப்புமால் ஓப்பதவும் தேசிய மக்கள் சக்தியின் AM ஜாய்வீர அபேகோனும் தவிசாளர் பதவிக்காக போட்டியிட்டனர். தேசிய மக்கள் சக்தியின் AM அபேகோனுக்கு ஆதரவாக 6 வாக்குகளும், பொதுஜன ஐக்கிய முன்னணியின் நுவான் ஓப்பதவுக்கு ஆதரவாக 13 வாக்குகளும் கிடைத்தன. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் சுயாதீனமாக செயற்பட்டார். 13 வாக்குகளை பெற்ற பொதுஜன ஐக்கிய முன்னணியின் நுவான் சப்புமால் ஓப்பத தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தவிசாளராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ராஜேந்திரன் தர்ஷன் தெரிவானார். திருகோணமலை சேருவில பிரதேச சபையின் ஆட்சியினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி ஆதம் லெப்பே தலைமையில் இன்று இடம்பெற்றது. தவிசாளர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தியின் MGJ துஷார சம்பத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அசோக ஹேராத் திசாநாயக்க ஆகியோர் போட்டியிட்டனர். சபை அமர்வுகளில் 16 பேர் பங்கேற்றிருந்ததுடன் ரகசிய வாக்கெடுப்பில் 10 பேர் பங்கேற்றிருந்ததுடன் 6 பேர் சபையினை விட்டு வெளிநடப்பு செய்தனர். பதிவு செய்யப்பட்ட 10 வாக்குகளில் 1 வாக்கு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் MGJ துஷார சம்பத் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மக்கள் போராட்ட முன்னணி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களே பகிரங்க வாக்களிப்பை கோரி சபையை விட்டும் வெளிநடப்பு செய்திருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சி, சர்வஜன அதிகாரம், பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் ரகசிய வாக்களிப்பில் பங்கேற்றிருந்தனர். பிரதி தவிசாளராக சர்வஜன அதிகாரம் கட்சியின் KK திமுத்து பிரியாங்கர ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. தவிசாளராக முன்மொழியப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் சிவலிங்கம் அசோக்குமார் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். யாழ் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் கந்தையா ஜசீதன் தெரிவு செய்யப்பட்டார். பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. பகிரங்க வாக்களிப்பில் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் கந்தையா ஜசீதனுக்கு ஆதரவாக 13 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாகராசா பகிரதனுக்கு ஆதரவாக 9 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலையாக செயற்பட்டனர். பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பேரின்ப நாயகம் சுபாகரன் தெரிவு செய்யப்பட்டார். மாத்தளை உக்குவலை பிரதேச சபையினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு மத்திய மாகாண ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. தவிசாளர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தியின் நிமால் கருணா திலகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் காஞ்சன் ரத்னசூரியவும் போட்டியிட்டனர். ரகசிய வாக்கெடுப்பினூடாக 14 வாக்குகளை பெற்ற நிமால் கருணா திலக்க தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் MSM ராஃபி தெரிவானார்.